வணக்கம் நேர்களே, பெந்திய தகவல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. முழுக்க முழுக்க கனேடியர்கள், அதிலும் கனடாவிலே குடியேறி இருக்கின்ற இந்தியர்கள், இலங்கையர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விடயம்தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஒரு அவசர எச்சரிக்கை என்ன அப்படி என்று சொன்னால், உங்களுடைய பெயரிலே வியாபாரங்கள் அல்லது வர்த்தக நிறுவனங்கள் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய தரவுகளை மோசடியாக பெற்று அந்த பெயரிலே போலியான டைரக்டர் பேனல்ஸ் போன்றவற்றை உருவாக்கி உங்களுடைய நிறுவன சொத்துக்களை திருட்டுத்தனமாக அடைமானம் வைத்து அந்த பணத்தையும் எடுத்துவிட்டு அந்த கடனை உங்கள் தலையிலே கட்டிவிடக்கூடிய வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி கும்பல் தற்போது உலவிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கின்றது. மிசிசிகாவின் புறநகர் பகுதியிலே இப்படியான சம்பவம் ஒன்று கண்டறியப்பட்டிருக்கின்றது. ஹிட்டெண்டர் சர்மா எனப்படுகின்ற நபரினுடைய $12 மில்லியன் பெறுமதியான வணிக நிலத்தை மோசடியான முறையிலே கைப்பற்றி இருக்கின்றார்கள் அடையாளம் தெரியாத நபர்கள். அவர் டைரக்டராக இருந்த நிறுவனத்தினுடைய தரவுகளை எடுத்து அவருக்கே தெரியாமல் அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் பேனலுடைய பெயர் போன்றவற்றை மாற்றி அதன் பின்னர் போலியான நிறுவன உரிமையாளர்களை காட்டி அந்த நிறுவனத்தினுடைய சொத்துக்களை அடைமானம் வைக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆகவே பிசினஸ் செய்து கொண்டிருக்கின்ற பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பிஆர் வைத்திருக்கின்ற அல்ல பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் வைத்திருக்கின்ற கனேடியர்கள் குறிப்பாக இதிலே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். அதிலும் குறிப்பாக ஆங்கில புலமை குறைவாக இருப்பவர்கள் தான் இவர்களுடைய இலக்காக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சிறிய அளவிலான இணையதள பயன்பாட்டு அனுபவம் உள்ளவர்கள் கூட கம்பெனியினுடைய பாஸ்கியை பெற்று அதனூடாக இந்த தரவுகளை மாற்றி இலகுவான முறையிலே இந்த மோசடியை செய்ய முடியும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே முடிந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பெரும்பாலான நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை கம்பெனி நேம்ஸ்லே வைத்திருப்பது வளமை. அதிலும் குறிப்பாக தனிப்பட்ட டாக்ஸ்களை தவிர்ப்பதற்காக சொத்துக்களை கம்பெனி பெயரிலே வைத்திருப்பது வளமை. ஆகவே அப்படியானவர்கள் இந்த இடத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளாத வகையிலே வேகமான ஆங்கிலத்திலே உங்களிடம் தொலைபேசியூடாக பேசி உங்களிடமிருந்தே பாஸ்கிகளை பெற்று அதன் பின்னர் உங்களையே உங்கள் நிறுவனத்தினுடைய டைரக்டர் பேனலில் இருந்து தூக்கிவிட்டு அதன் பின்னர் மோசடி நபர்களை அந்த இடத்திலே நியமித்து உங்களுடைய சொத்துக்களை அவர்கள் அடைமானம் வைக்க முடியும். ஆகவே இது சொத்துக்கள் போய்விடுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு பெரிய கடனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்த அளவிற்கு உஷாராக இருங்கள். உங்கள் நண்பர்கள் வட்டத்திலும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நேயர்களே. அதே போல வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான தனியான வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது. இணைப்பு கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது. அதிலும் இணைந்து கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் லிங்க்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி அதில் இணைந்து கொள்ளுமாறு கோரப்படுகின்றீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவிலே சந்திக்கலாம் நேயர்களே. சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள். நன்றி.